சட்டத்தரணி ஷிஃபானா ஷரஃபீன் அவரிடம் தான் கேட்கப் போகின்றோம். அவரை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தொருவர், அக்கரைப்பற்றைச் சேர்ந்தவர். இப்போ ஏதோ யூகேயில் இருக்கின்றார். MMDA அதனுடைய அங்கத்தவராக இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஷிஃபானா ஷரஃபீன் அவர்களே, முஸ்லீம் விவாக மற்றும் விவாகரத்து திருத்தச் சட்டம் இது தொடர்பாக காணப்படுகின்ற இந்த திருத்தச் சட்டத்திலே காணப்படுகின்ற சர்ச்சைக்குரிய அல்லது இழுபறை நிலையில் காணப்படுகின்ற காரணிகள் தொடர்பாக விளக்கம் தர முடியுமா? நன்றி சகோதரர் மஜீத் அவர்களே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்லிம் விவாகரத்து சட்ட திருத்தம் என்பது நீண்ட காலமாக ஒரு இழுபறை நிலையிலே இருந்து வருகின்ற ஒரு சட்ட திருத்தமாக காணப்படுகின்றது. முதலாவது, இந்த சட்ட திருத்தம் அவற்றிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்ன, இது ஏன் இழுபறை நிலையில் இருக்கின்றது என்பனவற்றை தெரிந்து கொள்வதற்கு முன்னர், முஸ்லிம் விவாகரத்து சட்டம் என்பது யாரை ஆள்கின்ற சட்டம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு தனியார் சட்டம் என்று சொல்லப்படும். தனியார் சட்டம் என்றால் என்ன என்றால், பல இனத்தவர்களை உள்ளடக்கிய எமது நாட்டிலே ஒவ்வொரு இனத்தவர்களுக்குமான சில தனியான பண்பாடுகள், ஒழுக்கம், நம்பிக்கைகள் என்பன காணப்படுகின்றன. இவ்வாறான வேறுபட்ட நம்பிக்கை உடையவர்களை சில விடயங்களில், அதாவது சொத்து அல்லது திருமணம், இப்படியான விடயங்களிலே அவர்களுடைய நம்பிக்கை அல்லது அவர்களுடைய வழக்காறுகள், அவர்களுடைய பாரம்பரியங்கள், இவற்றின் அடிப்படையில் அவற்றை பேணிக் கொள்வதற்கென்று அந்த இனக்குழுக்களுக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கின்ற சட்டத்தை தான் நாங்கள் தனியார் சட்டம் என்று சொல்லுவோம். அப்ப அந்த வகையில முஸ்லிம் விவாகரத்து சட்டம் என்பது இலங்கையிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் அவர்களுடைய விவாகம் மற்றும் விவாகரத்து தொடர்பான விடயங்களை தங்களுடைய மார்க்க வழிகாட்டலுக்கு அமைவாக செய்து கொள்வதற்கென்று வசதி செய்கின்ற ஒரு சட்டம் தான் இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டம். ஆகவே இந்த சட்டம் இலங்கையிலே வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு மட்டுமே பிரயோகிக்கப்படக்கூடிய ஒரு சட்டம். வேறு எந்த மதத்தவரும் இந்த சட்டத்தினால் ஆளப்பட போவதில்லை அல்லது இந்த சட்டத்தின் சாதக பாதகங்களால் பாதிக்கப்பட போவதும் இல்லை. இந்த புரிதலை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த சட்ட திருத்தம் என்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஆகவே இது ஒரு தனியார் சட்டம். இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்று பின்பற்ற விரும்புகின்ற முஸ்லிம் மக்களை ஆளுகின்ற ஒரு சட்டம். எனவே இந்த சட்டத்தில் இருக்கின்ற ஏற்பாடுகள் அந்த முஸ்லிம் மக்களுடைய அவர்கள் பின்பற்றுகின்ற அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி அந்த மார்க்கத்தை விட்டு அந்த சட்டம் வெளியே போகணும் என்றால் எங்களுக்கு ஒரு தனியார் சட்டம் ஒன்று தேவையில்லை. ஆகவே அந்த மார்க்கம் சொல்லியிருக்கிற வரைமுறைகளுக்குள்ள அந்த திருமணத்தை விவாகரத்தை செய்து கொள்ளுவதற்காகத்தான் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சட்டத்துல சில திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று திருத்தங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அந்த திருத்தங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கணும். அந்த திருத்தங்கள் இந்த நோக்கத்தை, இந்த தனியார் சட்டத்தினுடைய இந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக அமைகின்றதா, அவ்வாறு அமைகின்றதென்றால் இந்த சட்ட திருத்தத்திலே இழுபறி நிலை வாரத்துக்கான காரணம் என்ன என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கு. அப்படி பார்த்தால் இந்த இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்ட திருத்தம் என்பது என்னென்ன விடயங்களிலே செய்யப்பட வேண்டும் என்று சொல்கின்றார்கள் என்று பார்த்தால், முதலாவது திருமண வயது. ஒரு பெண் அல்லது ஆண் திருமணம் செய்கின்ற போது அங்கு ஒரு வயது குறிப்பிடப்பட வேண்டும் என்று ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இப்ப இருக்கின்ற சட்டத்தில் அப்படியான ஒரு வயது எல்லை நிர்ணயிக்கப்படவில்லை. எனவே அது பாலிய திருமணங்கள், சிறு வயது திருமணங்களுக்கு வழிகோலும் என்ற அடிப்படையில் இந்த திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. இப்ப யாருமே எங்கட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி யாருமோ சிறிய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கறது நாங்க வரவேற்க போறதில்லை. ஆகவே இப்ப வெளிப்படையாக பார்க்கின்ற போது ஒரு வயதெல்லையை நிர்ணயித்தல் என்பது ஒரு பாரிய பிரச்சனை இல்லை தானே என்று எங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த வயதெல்லையை நிர்ணயிக்கின்ற போது எதை திருமண வயதாக நிர்ணயித்தல் என்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. அது அந்த இடத்துல அவங்க 18 வயதை திருமண வயதாக நிர்ணயிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க.
இப்ப 18 வயதை திருமண வயதாக முன்வைத்தல் என்ற கோரிக்கை வருகின்ற போது அங்க சில ஒரு சர்ச்சை எழுகின்றது. என்னன்னு சொன்னால், 18 வயது திருமண வயதுங்கிற சாதாரணமாக நடைமுறையில் இருக்கிற எங்கட திருமணங்கள் எல்லாம் பார்க்கிற நேரம் 18 வயதுக்கு முன்னரான திருமணங்கள் எங்கட சமூகத்துல நடக்கிறது மிக மிக குறை. ஆரம்ப காலத்துல இருந்திருக்கலாம், ஆனா இப்பெல்லாம் அது வந்து மிக அரிது. ஆனால் இந்த 18 வயதை திருமண வயது என்று நாங்கள் நிர்ணயித்தால் 18 வயதுக்கு குறைவான வயதுல ஒரு திருமணம் நிகழ வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் வருகின்ற போது அந்த திருமணமானது சட்டத்தின் அடிப்படையில் வலிதான திருமணமாக கொள்ளப்பட மாட்டாது. அப்ப இந்த இடத்துல இந்த நிலைமையை எப்படி கையாள்ற என்ற ஒரு கேள்வி அங்க வருது. அப்ப அப்படி வார நேரம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்படுது. 18 வயது என்று நீங்க திருமண வயதை நிர்ணயித்தால் 18 வயதுக்கு குறைவான வயதுல திருமணம் ஒன்று அவசியப்படுகின்ற போது ஒரு காதியினுடைய அனுமதியை பெற்று அந்த திருமணத்தை அவசியம் என்று காதி உணர்கின்ற போது அந்த திருமணத்தை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு விதிவிலக்கு வாசகத்தை இதற்கு சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயம் சொல்லப்படுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற போதுதான் இந்த இழுபறி நிலை வருகின்றது. அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில தண்டனை சட்டக்கோவை எடுத்து பார்த்தமான ஆக இருந்தால் 16 வயதிற்கு குறைந்த ஒரு பெண் ஒரு உறவிலே ஈடுபடுகின்ற போது, திருமணம் இல்லாமல் ஒரு உறவிலே ஈடுபடுகின்ற போது அது ரேப்பாக கருதப்படும் என்பது எங்களோட தண்டனை சட்டக்கோவையில சொல்லப்பட்டிருக்கிற விடை. அதாவது ஸ்டெட்யூட்டரி ரேப்னு சொல்லுவாங்க. 16 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பிள்ளை திருமணம் இல்லாமலும் ஒருவரோட உறவு கொண்டால் அது பிரச்சனை இல்லை. ஏனென்றாவுக்கு 16 வயதுல அந்த உறவை ஏற்படுத்தி கொள்றதுக்கு அனுமதி கொடுக்கின்ற ஒரு வயதாக, கன்சென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வயதாக எங்களோட தண்டனை சட்டக்கோவை வந்து அந்த வயதை நான் காணுது. அப்ப 15 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் தான் ஸ்டெட்யூட்டரி ரேப்புக்குள்ள வார ஒரு நிலைமை காணப்படுது. அப்ப 16 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பிள்ளை ஒரு உறவுல ஈடுபடுறதுக்கான சம்மதத்தை வழங்க முடியும், ஆனால் திருமணம் முடிக்க முடியாது என்று சொல்றது வந்து ஒரு அபத்தமான நிலை. ஆகவே இந்த 18 வயதுக்கும் இந்த 16 வயதுக்கும் இடைப்பட்ட இந்த இடைவெளி வந்து அதை ஒரு சட்ட வெற்றிடம் என்று சொல்லுவாங்க. இப்போ பொது சட்டத்துல திருமண வயது 18, ஆனா பீனல் கோடுக்குள்ள 16 வயது கன்சென்ட் கொடுக்கிற வயது. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல திருமணம் இல்லாமல் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்றதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. நம்ம இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விடயம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆகவே இந்த இடைவெளி இந்த சட்ட இடைவெளியான காலத்துல ஒரு திருமணம் அவசியப்படுத்தப்படுகின்ற போது அதை அனுமதிக்க ஒரு ப்ரொவிசோ இந்த இதுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம். அது மட்டும் இல்லாம அண்மையில நீங்க பார்த்து தெரியும், இந்த 16 வயது என்ற பீனல் கோட்ல சொல்லியிருக்கிற வயதை 14 வயதாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கெசட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு பெண்கள் அமைப்பெல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த கெசட் மீள பெற்றுக் கொள்ளப்பட்டது. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, இப்ப நோமலாக இப்ப சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு எஃப்ஐஆர்ஸ் வருது. அப்ப வார நேரம் அவங்க 2 பேரும் சேர்ந்து 15 வயதுல எல்லாம் அவங்க உறவு ஏற்படுத்துறாங்க. அப்படி ஏற்படுத்தி கொள்ளக்குள்ள பெண்கள் ரேப் பண்ண அடிப்படையில பாதுகாக்கப்படுறாங்க, ஆனா ஆண் பிள்ளைகள வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஆகவே இந்த வயதிலேயே குறைக்கணும் என்று இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் மற்ற சமூகங்கள்ல காணப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு அந்த பாதுகாப்பை எங்களோட சட்டம் தந்திருக்கிற நேரம், திருமணத்தை அனுமதிச்சிருக்கிற நேரம், நாங்க அதை இல்லாமல் ஆக்குறதுக்கு இப்படி அதுல ஒரு ரிஜெக்டான நிலைமை. நான் இப்ப 18 வயதை நிர்ணயிக்க வேண்டாம் என்று ஒருத்தரும் சொல்லல, ஆனா நிர்ணயிக்கின்ற போது ஒரு ப்ரொவிசோ வைங்கன்னு சொல்றோம். இந்த டாபிக் வந்து நிறைய பேசலாம். இதுல இப்படி ஒவ்வொரு சட்டத்தையும் சொல்லி கொண்டு போறது நேரம் எடுக்க மாட்டதால நான் அடுத்த டாபிக்கு போறேன். அடுத்தது வந்து ஒரு மணமகளினுடைய சம்மதம் ஒரு திருமணத்துல பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப ஒரு மணமகளினுடைய சம்மதம் நேரடியாக சிக்னேச்சர் அந்த டாக்குமெண்ட்ல அவ வைக்கிறல்ல என்றதால அந்த மணமகளினுடைய சம்மதம் இல்லாமலே நிறைய இடங்களில் திருமணம் நடக்குதுன்ற குற்றச்சாட்டு வருது. அப்ப மணமகளினுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு திருமணம் நிகழக்கூடாது என்பதற்காக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ல பெண்ணும் சைன் பண்ண வேணும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது நல்ல விஷயம். ஒரு பெண் சைன் பண்ணணும் சொன்னால் அந்த கன்சென்ட்டை வெளிப்படையாக வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குறதுல தவறும் இல்லை. ஆனா அப்படி சொல்லி போட்டு அடுத்ததாக சொல்றாங்க, பெண் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதால வலையினுடைய சிக்னேச்சர்ங்கிறது கட்டாயம் இல்லை, விரும்பினால் வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முறைமைக்கு வராங்க. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமண ஒப்பந்தத்துல கண்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் வந்து மணமகளினுடைய வலியும் மணமகனும் தான். ஆகவே இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற அந்த வலி என்ற அந்த விஷயத்தை
கட்டாயமான ஒரு விஷயத்தை ஆப்ஷனலாக மாத்துறது வந்து எங்க மார்க்கத்துக்கு முரணான ஒரு சட்டத்திருத்தம். அப்ப இதை அனுமதிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதே போல இந்த பெண் காதிகளை நியமித்தல் என்ற விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பெண்களை காதிகளாக நியமிக்க முடியாது என்று ஒரு பெருமளவான ஸ்காலர்ஸ் வந்து சொல்றாங்க. சிலர் வந்து இல்ல அதுக்கு அனுமதி இறுக்கி மார்க்கத்துல இருந்தும் சொல்றாங்க. இந்த இடத்துல இதை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும், இந்த அனுமதியை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், ஒரு பெண்ணை காதியாக நியமிக்கிறது கட்டாயம் என்று கொண்டு வந்து இந்த சட்ட திருத்தத்தை அவசரப்படுத்துறதுல எங்க சமூகத்துக்கு இருக்கிற நன்மை என்ன? இப்ப பெண்களை ஒடுக்கி அடக்கி ஆள்கின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம் இல்லை. நிறைய சுதந்திரங்களை பெண்களுக்கு வழங்க வேண்டிய சுதந்திரங்களை வழங்கி இருக்கு. ஆனா சில இடங்கள்ல சில கடமைகள் ஆண்களுக்கு விதிச்சிருக்கு. இப்போ ஒரு ஜும்மாக்கு கொத்துபா பேருரை நிகழ்த்துறேன் ஒரு ஆண் தான் செய்ய வேணும். ஒரு தொழுகையை இமாம் ஜமாத் செய்யறேன் ஒரு ஆண் தான் செய்ய வேணும். மையத்தை கொண்டு போய் அடக்குறது ஆண்களுடைய கடமை. அப்படி சில பொறுப்புகள் ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுல நாங்க உரிமை போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆனா பெண்களை காதிகளாக நியமித்தால் தான் எங்களோட சமூகத்தில் இருக்கிற இப்படியான பிரச்சனைகள் தீரம் கொண்ட ஒரு கட்டாயம் இருந்தால் அதை பத்தி நாங்க கன்சிடர் பண்ணலாம். இப்ப டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், வேறுபட்ட கருத்துக்கள் மார்க்க அறிஞர்களிடையே இருக்கிற ஒரு விஷயத்தை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து திணிக்க வேண்டிய தேவை என்னன்ற ஒரு கேள்வி அங்க இருக்கு. அதே மாதிரி காதி நீதிமன்றங்களை தரவிறக்கம் செய்யறது தொடர்பாக காதி நீதிமன்றங்கள் ஒழுங்காக இயங்குதில்லை. ஆகவே இந்த காதி மன்றங்களால மனிதர்கள் பெண்கள் சமூகம் பாதிக்கப்படுது, சரியான நீதி கிடைக்கிறதில்ல. ஆகவே இந்த காதி மன்றங்களை இல்லாமலாக்கி அதை ஒரு மீடியேஷன் போர்டுக்கு தரவிறக்கம் செய்து ஒரு கன்சிலியேட்டரி பாடி மாதிரி கொண்டு வந்து போட்டு வழக்குகளை மேல அதுல தீர்க்கப்படா இயலாத வழக்குகள், அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட வழக்குகளை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. இப்ப இந்த காதி கோர்ட் உருவாக்கப்பட்ட வரலாறை பார்த்தோம்னா அடிப்படையான ஒரு வழக்கு மிஸ்கின் உம்மான்ற வழக்கு. அந்த வழக்குல ஒரு பெண் ஃபசுக ஒன்று செய்ய வேணும். அப்ப அந்த ஃபசுக செய்யறதுக்கு அந்த அதாவது ஒரு திருமணம் நடந்து ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு வருடக்கணக்கு, ஒரு 7 வருடம் உட்பட்ட காலத்துல அந்த கணவன் விட்டு போனவர் திரும்பி வரல. அப்ப அந்த பெண் ஃபசுக செய்து வேற ஒரு திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு தேவை வருது. அப்ப அங்க இருக்கிற ஒரு மார்க்க உலமா கிட்ட போய் அந்த ஃபசுகாவை பெற்றுக்கொண்டு அவர் ஒரு திருமணம் செய்திருக்கிற நேரம் அந்த மற்ற கணவர், முதல் திருமணம் செய்த கணவர் வந்து அவர் சொல்றாரு, இது என்கிட்ட மனைவி ஃபசுக செய்தது எப்படி என்று வழக்கு போடுறார். அப்ப அந்த இடத்துல அந்த 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 மார்க் அறிஞர் சொன்ன அந்த தீர்ப்பை வந்து ஏற்றுக்கொள்ள இயலாண்டும் அந்த ஃபசுக கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கிற அந்த அந்த நபர் வந்து மெஜிஸ்ட்ரேட்டுக்கு, அதாவது நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஒருவருடைய தகைமையில இருக்க வேண்டும் என்றும் அந்த வழக்குல தீர்ப்பு சொல்லப்படும். அப்ப இப்படியான ஒரு சூழல்ல பெண்கள் ஒரு மெஜிஸ்ட்ரேட் லெவல்ல இருக்கிற ஒரு நீதிபதி கிட்ட அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கிற ஒரு நீதிபதி கிட்ட போய் இதுக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்றது சாத்தியம் இல்லை, அவர்களுக்கு கடினமாக இருக்கும். ஏனென்றா ஒரு நீதிமன்றம் போகணும், வழக்கு ஃபைல் பண்ணணும், லாயர்ஸை பிடிக்கணும், இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கும். இது பெண்களுக்கு அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு ஃபசுக ஒன்று தேவைப்படுற நேரம் இருந்தாலும், ஒரு தேவை இருந்தாலும், இதெல்லாத்தையும் நினைச்சு அவங்க அதுக்கு போகாம இருக்கலாம். அப்ப இந்த பெண்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த காதி நீதிமன்றம். அப்ப இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு காதி மன்றம் நாங்க சரியாக அதை இயங்க வைக்கல் என்ற ஒரு காரணத்துக்காக அதை இல்லாமல் ஆக்கி போட்டு இந்த காதி மன்றம் உருவாக்கப்படுறதுக்கு முந்தின ஒரு நிலைமைக்கு நாங்க போய் நிப்போமாக இருந்தால் எங்களை அது ஒரு மடைமையான விஷயம் அன்றி வரலை. காதி நீதிமன்றத்துல குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து எப்படி ஒரு வினைத்திறனான முறையில் அந்த காதி நீதிமன்றங்களை செயற்படுத்தலாம் என்று சிந்திக்கிறது தான் ஒரு சரியான முறையாக இருக்கும். அதே மாதிரி தான் பலதார மனத்தை இல்லாமல் ஆக்குறன்றது. பலதார மனத்தை எடுத்துக்கொண்டோம்னா அது முஸ்லிம்களுக்கு ஒரு 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 வரப்பிரசாதமாகவும் மற்ற சமயத்துல மற்ற மதத்தாக்களுக்கு இல்லாத ஒரு சலுகையை முஸ்லிமாக்களுக்கு வழங்கி இருப்பதான ஒரு 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 கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப உண்மையா பார்த்தா பலதார மனம்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதால இருக்கிற நன்மைகள் எல்லாம் நிறைய. ஆனா அதே நேரம் அது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது என்றதும் வந்து எங்களோட சமூகத்துல நடக்கிற ஒரு விஷயம். ஆகவே இந்த விஷயம் ரெகுலேட் பண்ணப்படணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா மார்க்கம் அனுமதிச்ச ஒரு விஷயத்தை சட்டம் ஹராமாக்க இயலாதுங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கு. இப்படியாக நாங்க பார்க்கிற நேரம் ஒரு இந்த இழுபறிக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஒன்று இவங்க முன்வைக்கிற இந்த சட்ட திருத்தங்கள் உண்மையிலேயே சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ரிஃப்ளெக்ட் பண்றதாக பார்த்தால் இல்லை, இது புதிதாக உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளாக தெரிகின்றது. மற்றது இது மார்க்கத்தோடு முரண்படுகின்ற வகையில சில சட்ட திருத்தங்கள் இருக்கு. சில சட்ட திருத்தங்கள் வந்து இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்கிறது அல்லாமல் வேற பல பிரச்சனைகளுக்குள்ள எங்களை கொண்டே போடுறதாக. இப்ப காதி நீதிமன்றத்தை இல்லாமல் ஆக்குறது, காதி மன்றம் ஒழுங்கா இயங்கல்ன்றதுக்காக இல்லாமல் ஆக்கி கோர்ட்டுக்கு போனோம்னா அது இன்னமும்
வேற வேற புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப இப்படியான ஒரு 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 அடிப்படை இதுக்கு காணப்படுறதால தான் இந்த சட்ட திருத்தத்தை செய்யறதுல இழுபறி நிலை காணப்படுது. அதாவது சமூக அக்கறை கொண்டவர்கள், சமூகத்தை பத்தி சிந்திக்கிறார்கள் அல்லது மார்க்கத்தை அடிப்படையில் இந்த சட்டம் இருக்கணும் என்று யோசிக்கிறார்கள் என்ன செய்யறாங்கன்னா இதை இப்படியான திருத்தங்களை செய்ய இயலாது என்று போராடுறாங்க. அதே நேரம் சில பெண் உரிமை பேசுகின்றவர்கள், இந்த இந்த ஈக்குவல் ரைட்ஸ் ஈக்குவாலிட்டி பேசுகின்றவர்கள் இதை நாங்கள் செய்து பெண்களும் ஆண்களும் சமன் என்று இதை கொண்டு வரணும், நாட்டில் பயசான சட்டங்கள் இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு பார்வையில் இதை செய்ய வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிற நேரம் ஆரம்பத்துல இருந்தே இப்ப நான் நேரத்தோட சொன்ன மாதிரி ஒவ்வொரு சட்ட திருத்தத்துக்கும் பின்னணியில உள்ளுக்கு இருக்கிற காரணங்கள் வேறு. 18 வயதை திருமண வயதாக கொண்டு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ல ஒரு பெண்ணை சைன் பண்ண வைக்கிறதன் மூலம் ஒரு தந்தை ஒரு பெண்ணினுடைய பாதுகாவலர் என்ற இடத்துல இருக்கிறவர பிடியில இருந்து அந்த பெண்ணை விடுதலை செய்து ஒரு பெண்ணும் ஆணும் தானாக திருமணம் செய்து கொள்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது தான் இதுல பின்னணி. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தில பாதுகாப்பு, ஒரு தந்தையில அல்லது சகோதரன் பாதுகாப்பு, அந்த பெண்ணினுடைய அந்த 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 கார்டியன்ஷிப்புங்கிறது ஒரு பெண்ணுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை அந்த பெண்ணுடைய பாதுகாவலர்கிட்ட வழங்கியிருக்கு. அப்ப இந்த குடும்பம் என்ற இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்கான ஒரு பின்னணி வேலை நடக்குது என்பது இந்த சட்ட திருத்தத்தை தனித்தனியா பிள்ளைங்கள் வழங்காது. 18 வயதுல திருமணம் செய்ய வைக்கிறது அது பிரச்சனை இல்லை தானே, சின்ன பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடாது தானே என்று யோசிப்போம். பெண்கள் டாக்குமெண்ட்ல சைன் பண்றது பிரச்சனை இல்லை தானே, அதை நாங்கள் அனுமதிக்கலாம் தானே என்று நாங்கள் யோசிப்போம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக சொல்லி இதுக்கு ஒரு இப்ப நாங்க இந்த பலஸ்தீனத்துல நடக்கிற பிரச்சனையை பார்க்கிற நேரம் பலஸ்தீனத்துல சொல்லுவோம், இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாம் அந்த கதையை வேறொரு மாதிரி நரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. பலஸ்தீனர்கள் தீவிரவாதிகள் போலவும் சியோனிசவாதிகள் நல்லவர்கள் போலவுமான ஒரு சித்தரிப்பு வெஸ்டர்ன் மீடியாஸ்ல இருந்துச்சு. இப்ப அந்த நெரேட்டிவ் மாற்றப்பட்டுட்டு சோசியல் மீடியா சரியான தகவல்களை கொண்டு அந்த கதைக்கு அந்த அவங்க ஏற்கனவே செய்து வைத்த அந்த நெரேட்டிவ் மாற்றப்பட்டு உண்மையான கதை வெளியே வந்திருக்கிறது. அப்ப அதனால இன்றைக்கு முழு உலகமும் ஒன்றுபட்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு வழங்குது. இதே மாதிரி தனிங்கன முஸ்லிம் விவாகரத்து சட்ட திருத்தம் தொடர்பான இந்த நெரேட்டிவ்ஸும் வித்தியாசமான முறையில செய்யப்பட்டிருந்தது. அப்ப இதை மாற்றி உண்மைத்தன்மை எது என்றதை சொல்ல வேண்டிய ஒரு வெற்றிடமும் அங்கே ஏற்படும். இதைத்தான் எங்களுடைய இந்த ஸ்ட்ரென்தன் MMDA என்கின்ற அமைப்பு நாங்கள் செய்து வருகிறோம். இந்த பின்னடைவுக்கான இந்த இழுபறி நிலைக்கான காரணம் இது.